தினமும் ஒரு சொத்து அப்படிங்கிற அடிப்படையில் டெய்லியும் ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிஹெச்கே வீடை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு 3 பிஹெச்கே வீடுங்கிறது ஒரு பேசிக்கான ரெக்யர்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கு, ஒரு கனவு இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிஹெச்கே வந்து கோயம்புத்தூர் to மேட்டுப்பாளையம் ரோடுக்கு பக்கத்திலேயே கட்டுனா என்ன பட்ஜெட் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் சிட்டி சர்க்கிள் இருக்கோம். இப்போ நம்ம வந்து சைட் நம்பர் 35க்கு முன்னாடி இருக்கிறோம். சைட் நம்பர் 35ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 38 அளவு இருக்கிற ஒரு சவுத் ஃபேசிங் சைட் 1147 சதுரடிங்க. இந்த 1147 சதுரடியில் ஒரு 3 பிஹெச்கே பண்றோம் அப்படின்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம 3 பிஹெச்கே கட்டலாம். நம்ம ஒரு 1350 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு நல்ல பெரிய நல்ல கார் பார்க்கிங், ஹால் வந்து ஒரு 16x16, ஒரு கிச்சன் கம் டைனிங், கீழே ஒரு பெட்ரூம், உள்ள படிக்கட்டு வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு மேல ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூம், 2 அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் மேல இல்ல ஒன்னு அட்டாச் ஒன்னு காமனா எப்படி வேணாலும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இடத்தோட காசு, வீடு கட்டக்கூடிய காசு, இந்த இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், லோன் போனா எம்ஓடி சார்ஜஸ் வரும், பிளான் அப்ரூவல், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், வீட்டு வரி, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தும் கூட வந்து அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி மாடுலர் கிச்சன், ஒரு வார்ட்ரோப்புங்க பெட்ரூமுக்கு, அகைன் ஒரு ஃபால் சீலிங், டிவி யூனிட், இப்படி எல்லாமே சேர்ந்து வந்து பண்ணோம்னா 82 லட்ச ரூபாயில இங்க பண்ணிடலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடு. இது லோன் வந்து பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் பேங்க் லோனும் கிடைக்கும். இப்போ என்ன கேட்டீங்கன்னா நீங்க சாய்பாபா கோயில்ல இருந்து பெண்டாய்க்கமலை வரைக்கும் பார்த்தாலுமே மெயின் ரோட்ல இருந்து வெறும் 100 மீட்டருக்குள்ள ஒரு 3 பிஹெச்கே எல்லாமே சேர்ந்து 82 லட்ச ரூபாங்கிறது சூப்பரான ஒரு பட்ஜெட்டுங்க. நீங்க பக்கத்தில் விசாரிச்சு பாருங்க. மேலும் டீட்டெயிலுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.